Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the organic chemistry in 7 days crash courseல day number 4 sorry ஒரு 1 week ஆயிடுச்சு because எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு பொங்கல்லாம் இருக்குல்ல ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஸோ அதனால் I couldn't upload the video ஸோ chapter 12ஓட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் chapter 12 கம்ப்ளீட் ஆயிரும் சரியா ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு இன்னுமே வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதை லேப்டாப்லேருந்து எடுக்கல ஸோ அதனால் கர்சர் மவுஸ் கர்சர்லாம் இதில் தெரியாது. ஸோ நான் எங்கே ஹைலைட் பண்ணுறேனோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் தெரியுது தெரியுமா. இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்ருக்கேன், இது மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ அந்த இடத்த தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ நான் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ரவுண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த இடத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு திங். ஓகே, ஸோ நம்ம போன லெக்சர் 3ல் நம்ம ஃபினிஷ் பண்ணதுலேருந்து நம்ம என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன் சரியா. ஸோ பெர்கின் ரியாக்ஷன் அகைன் இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஸோ நேமிங் ரியாக்ஷன் நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா பென்சால்டிகேட் ப்ளஸ் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட், இதுதான் நம்ம வந்து ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம் சரியா. ஸோ பென்சால்டிகேட் ஃபார்முலா என்னது, பென்சால்டிகேட்டை 2 விதமாக எழுதலாம். ஒன்று C6H5CHO இப்படி எழுதலாம், இல்லைனா பென்சின் ரிங் போட்டு அதில் CHO போட்டிங்க அப்படின்னாலும் பென்சால்டிகேட் தான். ஸோ நம்ம இங்கே எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா பென்சால்டிகேட், ஸோ C6H5CH டபுள் பாண்ட் O இதான் வந்து நம்ம பென்சால்டிகேட் எழுதுகிறேன். இல்லைனா இப்படி கூட எழுதிக்கலாம், C6H5C டபுள் பாண்ட் OH கரெக்டாக. இது பென்சால்டிகேட் தானே பாருங்கள், C6H5CHO இது பென்சால்டிகேட் தான் நான் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ இது எது கூட ரியாக்ட் ஆக போது, அசட்டிக் ஆன்ஹைட்ரேட் அப்படின்னு செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. அசட்டிக் ஆன்ஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லை, 2 அசட்டிக் ஆசிட் எடுத்து அதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் OH இது ஒரு அசட்டிக் ஆசிட். அதே மாதிரி CH3C டபுள் பாண்ட் OH இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுதான் அசட்டிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு OHும் இங்கே ஒரு H, நல்லா பாருங்கள், நான் எல்லோ கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு OHும் இங்கே ஒரு OHும் இங்கே ஒரு Hயும் நான் செய்கிற ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு CH3CO இருக்குது, இங்கே ஒரு CH3CO மிச்சம் இருக்குது, நான் ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எழுதிக்கலாம். என்ன இருக்குது மீதி, CH3C டபுள் பாண்ட் O, அதே மாதிரி கீழே ஒரு CH3C டபுள் பாண்ட் O இருக்குது சரியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே OH போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு, பட் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் மிச்சம் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட். CH3CO ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுன்னா, சாரி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அசட்டிக் ஆன்ஹைட்ரேட். ஸோ அது கூட தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் O, CH3C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ இதான் வந்து அசட்டிக் ஆன்ஹைட்ரேட் சரியா. ஐ வில் எரேஸ் எவ்ரிதிங் ஹியர். ஓகே, ஸோ இப்போது இந்த CH3 இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அசட்டிக் ஆன்ஹைட்ரேட் இருக்குது, அதை நான் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, இந்த CH3 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா H2CH அப்படின்னு எழுதிக்கலாமா, இப்படி எழுதிக்கலாமா. நல்லா பாருங்கள், CH3 இருக்கா, இந்த CH3யை நான் H2CHன்னு எழுதிக்கலாமா. அதாவது ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன் நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ CH3 நான் எப்படி எழுதிக்கலாம், H2CHன்னு எழுதிக்கலாம் கரெக்டாக. ஸோ அப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்த CH3 அடிச்சுட்டு H2CH அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன் சரியா. இப்போ இது எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்க போது, ரியேஜன் பாருங்கள், CH3COONA கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ரியேஜன், CH3COONA சோடியம் அசிட்டேட். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இங்கே ஒரு ஆக்சிஜனும் இங்கே ஒரு H2வும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். நல்லா பாருங்கள், இதுதான் வெளியே போகுது. இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஸோ 2 ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக இங்கே வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எது வெளியே போகுது அதை நம்ம ரவுண்ட் பண்ணிடுவோம். ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டராக வெளியே போகுது. ஸோ மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க பாருங்கள், C6H5CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O, CH3C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு C6H5 இருக்கா, ஸோ அந்த C6H5 இங்கே எழுதிட்டேன், அப்படி எழுதியாச்சு ஓகேவா. தென் இங்கே CH இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கேன், CH இருக்கா, ஸோ அந்த CH நான் இங்கே போட்டுட்டேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, மறந்துடாதீங்க, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அந்த டபுள் பாண்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன் ப்ராடக்ட்டில். தென் இங்கே ஆக்சிஜன் போயிடுச்சு, ஹைட்ரஜன் போயிடுச்சு, மீதி யார் இருக்கா, CH இருக்கா, ஸோ அந்த CH தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் சரியா. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம், C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O, CH3C டபுள் பாண்ட் O, அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே ஒரு வாட்டர் மாலிகுலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் இதில் வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் நான் செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் மாலிகுல் எப்படி ஆட் ஆக போகுதுன்னு நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு OHும் இங்கே ஒரு H ஆட் ஆக போகுது. நல்லா பாருங்கள், வாட்டர் மாலிகுல் என்ன இருக்குது, H+ இருக்குது, OH- இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் OH- என்ன செஞ்சிருச்சு, இங்கே சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த H+ இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே சேர்ந்துருச்சு.
ஓகேவா? ஸோ பாண்ட் இந்த இடத்துல உடஞ்சிருச்சு, இந்த இடத்துல உடஞ்சி OH இங்கேயும் H இங்கேயும் என்ன செஞ்சுட்டோம், வாட்டர்லேருந்து போட்டுட்டோம். அப்போ இப்போ ப்ராடக்ட் எப்படி எழுதலாம் நல்லா பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட். C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் OH. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் எங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட். CH3 COOH இது ஒரு ப்ராடக்ட். ஸோ 2 ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள் ப்ராடக்டை. C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH இது ஒரு ப்ராடக்ட்டு ப்ளஸ் CH3 C டபுள் பாண்ட் OH இது ஒரு ப்ராடக்ட். கரெக்டாக? C6H5 C6H5 CH டபுள் பாண்ட் இங்கே ஒரு CH இங்கே ஒரு CH இங்கே COOH இருக்குது, மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் சின்னமிக் ஆசிட். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராடக்டாக என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் இந்த பெர்கின்ஸ் ரியாக்ஷனில். நெக்ஸ்ட் நவனகல் ரியாக்ஷன். ஸோ நவனகல் ரியாக்ஷன் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி பென்சால்டிகைடும் மெலோனிக் ஆசிட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட் எழுதிக்கலாம். இங்கே பென்சால்டிகைட் எப்படி எழுத போகிறோம்னா அதே தான், C6H5 CH டபுள் பாண்ட் CHO நான் எப்படி எழுதிக்கிட்டேன், இது பென்சால்டிகைட். சரியா? இது கூட என்ன ரியாக்ட் ஆக போகுது, மெலோனிக் ஆசிட். மெலோனிக் ஆசிட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், CH2 COOH இதான் மெலோனிக் ஆசிடோட ஃபார்முலா. மெலோனிக் ஆசிட் ஃபார்முலானது CH2 COOH இதான் மெலோனிக் ஆசிட் ஃபார்முலா. இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், ரியேஜன் வந்து பிரிடின். அவங்களே கொடுத்துட்டாங்க, ரியேஜன் வந்து பிரிடின். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், பிரிடின் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் மட்டும் ரிமூவ் ஆக போகுது. எப்படி வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும் பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜனும் இங்கே 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். புரியுதா? இங்கே ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஸோ அப்போ எது வெளியே போதோ அதை ஃபஸ்ட் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக போகுது. மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ ப்ராடக்ட் எப்படி வரும், C6H5 CH டபுள் பாண்ட் C COOH என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், இந்த C6H5 அப்படியே இங்கே போட்டாச்சு. CH இருக்குது பார்த்தீங்களா, அந்த CH அப்படியே போட்டாச்சு. இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அந்த டபுள் பாண்ட் அப்படியே போட்டாச்சு. இங்கே H2 போயிடுச்சு, O போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே ஒரு C மிச்சம் இருக்கா, புரியுதா? இந்த இடத்துல H2 போயிடுச்சு, பட் இங்கே ஒரு C இருக்கா. ஸோ அந்த C தான் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே நம்ம போட்டிருக்கோம். சரி, அடுத்து 2 COOH இருக்குது, 2 COOH அப்படியே போட்டோம். ஸோ நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுறது நீங்கள் பார்க்கணும், ஏன்னா அதான் இந்த இடத்துல கர்சர். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கர்சர் கிடையாது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன், இதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டாக? ஸோ இது அப்படியே வெளியே போயிடும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். ஸோ இது வந்து CO2 COO இருக்குல்ல, COO இஸ் நத்திங் பட் CO2. ஸோ இது வந்து என்ன செஞ்சிடும், கார்பன் டை ஆக்சைடு என்ன செஞ்சிடும், இது வெளியே போயிடும். ஸோ அப்போ இதை வெளியே அனுப்பிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. ரொம்ப சிம்பிள். த ஆன்சர் என்ன வரும், C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH. என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப சிம்பிள். இந்த C6H5 அப்படியே எழுதியாச்சு, இந்த CH அப்படியே போட்டாச்சு. இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் அப்படியே போட்டுட்டோம். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே கார்பன் இருக்குது, இங்கே COO போயிடுச்சு, H இருக்குது. கரெக்டாக? இங்கே கார்பன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அது 2 சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், CHன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே COO போயிடுச்சு, இங்கே கார்பன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. அது 2 சேர்த்து இங்கே இடத்துல CHன்னு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இங்கே COOH இருக்குது, அதை நான் அப்படியே போட்டேன். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, சின்னமிக் ஆசிட் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட், ஹவு வில் யூ ப்ரிப்பேர் சிஃப் பேஸ் யூஸிங் பென்சால்டிகைட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிஃப் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பென்சால்டிகைடையும் அனிலினையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் சிஃப் பேஸ். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட் எழுதிக்கோங்க. C6H5 CH டபுள் பாண்ட் O பென்சால்டிகைட். கரெக்டாக? இது எதோட ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொன்னேன், அனிலின் ஃபார்முலானது C6H5NH2 இதுதான் அனிலினோட ஃபார்முலா. இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா H2NC6H5 எழுதிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே தான் எழுதியிருக்கேன். இந்த NH2 நான் நினச்சிட்டேன், இங்கே எழுதிட்டு C6H5 அப்புறம் எழுதியிருக்கேன். ஸோ 2 சேம் தான், C6H5NH2 தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆசிடோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா போது இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஸோ இங்கே ஆக்சிஜனும் இங்கே 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து, ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது வாட்டராக வெளியே போயிடும். மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் N C6H5. என்ன பண்ணியிருக்கோம், இங்கே OH2 வாட்டராக வெளியே போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு C6H5 இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டேன். இங்கே ஒரு CH இருக்குது, அந்த CH அப்படியே போட்டுட்டேன். தென் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அந்த டபுள் பாண்ட் அப்படியே போட்டாச்சு. தென் என்னாச்சு, இங்கே ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் போயிடுச்சு. ஸோ மீதி இங்கே N இருக்குது. ஸோ அந்த N அப்படியே போட்டாச்சு. அப்புறம் C6H5 அப்படின்னு செஞ்சு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சிஃப் பேஸ்.
சிஃப் பேஸ் இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பென்சல் அனிலின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பென்சால்டிகேடும் அனிலின் சேர்ந்து இதில் ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு பேர் பென்சல் அனிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் நோன் அஸ் சிஃப் பேஸ். தென் how will you convert benzaldehyde to malachite green dye அப்படி கேட்கலாம். இல்லைனா how will you prepare malachite green dye அப்படின்னு செய்யலாம் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சால்டிகேட் எழுதிக்கோங்க. பென்சால்டிகேட் ஃபார்ம் ஆனது பென்சின் ரிங்கில் CHO இருந்தால் பென்சால்டிகேட். ஸோ CHO பென்சால்டிகேட் எழுதியாச்சா? இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்பவுண்ட் NN டைமித்தைல் அனிலின் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அனிலினுக்கு ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல. பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருந்தால் அனிலின், இதான் அனிலின். பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருந்தால் அனிலின். இதில் NN டைமித்தைல்னு கொடுத்துருக்கான். இங்கே நல்லா பாருங்கள், NN டைமித்தைல்னு கொடுத்துருக்கான். அப்படின்னு அர்த்தம் மெத்தில் அப்படின்னா CH3, மீத்தைல்னா CH3, டைமித்தைல்னா 2 CH3 இருக்க போகுது. அந்த 2 CH3 எங்கே இருக்க போகுதுன்னா நைட்ரஜன் கூட இருக்க போகுது. அதான் NN டைமித்தைல். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனிலின்ல இங்கே நைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அனிலின்ல இங்கே நைட்ரஜன் இருக்கா. ஸோ அந்த நைட்ரஜன் பக்கத்தில் இந்த 2 ஹைட்ரஜனை தூக்கிட்டு 2 மெத்தில் குரூப்பை போட்டிங்க அப்படின்னா அதுதான் NN டைமித்தைல் அனிலின். ஸோ என்ன பண்ணணும், இங்கே இருக்க 2 ஹைட்ரஜனை தூக்கிட்டு இங்கே 2 மெத்தில் குரூப் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறேன், CH3 ட்வைஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதுதான் NN டைமித்தைல் அனிலின். சரியா? ஸோ இப்போ இதை தான் நான் என்ன செய்ய போகிறேன், பென்சால்டிகேட் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். NN டைமித்தைல் அனிலின், CH3 ட்வைஸ். அதே மாதிரி இன்னொரு NN டைமித்தைல் அனிலின், CH3 ட்வைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் இருக்கும். பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், எல்லா இடத்துலையுமே பென்சின் ரிங்கில் ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கே பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஃபஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ இட் இஸ் அ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ அதனால் நான் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன செய்யும், ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ண போகுது. இதான் இதோட வேலை. எப்படி ரிமூவ் பண்ணோம், நல்லா பாருங்கள். இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். இதெல்லாம் 2 ஹைட்ரஜன் அப்புறம் ஒரு ஆக்சிஜன் இது சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். இதெல்லாம் என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்க சேர்த்து எழுத போகிறோம். ஸோ எது வெளியே போகுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வெளியே போயிடும். ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது 3 சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு பென்சின் ரிங் இருக்கா. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இங்கே ஒரு பென்சின் ரிங் இருக்கா, அந்த பென்சின் ரிங்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பென்சின் ரிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே CH இருக்கா. ஸோ இந்த CH நான் என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ CH அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நல்லா கவனிக்கணும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த டபுள் பாண்டை மறந்துடுவாங்க. ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் பாண்டை நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், 2 பாண்டாக பிரிச்சுக்க போகிறேன். எந்த டபுள் பாண்டு, இங்கே இருக்க டபுள் பாண்ட். நல்லா பாருங்கள், இங்கே இருக்க டபுள் பாண்டை 2 பாண்டாக நான் செஞ்சுக்கிட்டேன், பிரிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே O போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு NN டைமித்தைல் அனிலின் இருக்குது, இங்கே ஒரு NN டைமித்தைல் அனிலின் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு NN டைமித்தைல் அனிலின் CH3 ட்வைஸ், கீழே ஒரு NN டைமித்தைல் அனிலின் CH3 ட்வைஸ். ஸோ இதுக்கு பேர் தான் மேலக்கைட் க்ரீன் டை. புரியுதா? இந்த இதை என்ன செஞ்சிட்டோம், இங்கே எழுதியாச்சு, இந்த இதை இங்கே எழுதியாச்சு, இங்கே எழுதியாச்சு. ஸோ அந்த டபுள் பாண்டு 2ஆக பிரிச்சிட்டோம். இதுக்கு பேர் தான் மேலக்கைட் க்ரீன் டை. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ஃபார் ஆல்டிகேட். ஸோ ஆல்டிகேட்கான டெஸ்ட்டு நிறையா இருக்குது. ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட் இருக்குது, பெனிடிக்ஸ் சொல்யூஷன் டெஸ்ட், அப்புறம் சிஃப் பேஸ் டெஸ்ட் இருக்குது, டாலன்ஸ் ரியேஜென்ட் இருக்குது. ஏதாவது 2 படித்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாலன்ஸ் ஃபெல்லிங்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அப்படியே புக்கில் இருக்க மாதிரி படிக்க போகிறீங்க, தியரி தான். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு எதுக்காகனா, ஒரு காம்பவுண்டில் ஆல்டிகேட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ லேபில் ஒரு காம்பவுண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அதில் கார்பனைல் குரூப் இருக்குது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஆல்டிகேட் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டும் ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட். ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். டாலன்ஸ் ரியேஜென்ட்னானது அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இதுதான் டாலன்ஸ் ரியேஜென்ட். 1 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட்? அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், ஆல்டிகேடை டாலன்ஸ் ரியேஜென்ட்டோட நான் வார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு பிரைட் சில்வர் மிரர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு கண்ணாடி மாதிரி சில்வராக அந்த டெஸ்ட் டியூபை சுற்றி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் கண்ணாடி மாதிரி ஃபார்ம் ஆகும்.
டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் மெட்டல். ஸோ இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டில் ஆல்டிகைடு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யும், கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரியாக்ஷன் பாருங்கள், இங்கே ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் போட்டாச்சு. போடும்போது என்ன ஃபார்ம் ஆயிருக்கீங்க பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே ஒரு சில்வர் ஃபார்ம் ஆயிருக்கா நான் ரவுண்ட் பண்ணுற இடத்துல. ஸோ அந்த சில்வர் தான் நம்மளுக்கு என்னது, ரீசன் ஃபார் ப்ரொடியூசிங் சில்வர் மிரர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சலாம், ஆல்டிகைடு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் ஃபெலிங் சொல்யூஷன் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும், ஃபெலிங்ஸ் ஏ ஃபெலிங்ஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபெலிங்ஸ் ஏ சொல்யூஷன் அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். அக்வஸ் காப்பர் சல்ஃபேட்னா CuSO4 இது இருக்கும். ஃபெலிங் சொல்யூஷன் பியில் வந்து அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டேட் என்னது இருக்குமா, அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டேட். இதை வந்து நம்ம ரோச்சல் சால்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சால்ட்டை வந்து அல்கலி சொல்யூஷன் அப்படின்னா பேஸில் கரைச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ஃபெலிங் சொல்யூஷன் பி. ஸோ இந்த ஃபெலிங் சொல்யூஷன் ஏவையும் பியையும் நீங்கள் ஆல்டிகேட்டோட நீங்கள் என்ன செய்றீங்க, ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் என்ன செய்யும், அப்படி அந்த டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் என்னவா மாறும்னா ரெட் பிரிசிபிடேட்டாக என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க, ஆல்டிகேட் எடுத்து ஃபெலிங் சொல்யூஷனோட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் என்னவா மாறும், ரெட் பிரிசிபிடேட்டாக மாறும். ஏன் ரெட் பிரிசிபிடேட்டாக மாறுது இடத்துல, டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் குப்ரஸ் ஆக்சைடு. Cu2O தான் குப்ரஸ் ஆக்சைடு. இந்த குப்ரஸ் ஆக்சைடு அங்கே ஃபார்ம் ஆகிறனால உங்களுக்கு டீப் ப்ளூ கலர் சொல்யூஷன் என்னவா மாறுதான், ரெட் பிரிசிபிடேட் ஆஃப் குப்ரஸ் குளோரைடாக மாறுது. ஸோ இங்கே பாருங்கள், CH3 CH ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கிட்டோம், Cu2+, இதுதான் வந்து நமக்கு ஃபெலிங் சொல்யூஷன்லேருந்து வந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கும்ல. ஸோ அது அடுத்து அல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் ரோஸ் சால்ட். அதில் வந்து நம்ம அந்த சால்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து OH-, அல்கலைன் சொல்யூஷன்னா பேஸ். ஸோ OH-. ஸோ இதெல்லாம் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு இங்கே பாருங்கள் Cu2O ஃபார்ம் ஆகுதா. ஸோ இதுதான் ரெட் பிரிசிபிடேட்டுக்கான காரணம். ஸோ ரெட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா அதில் ஆல்டிகைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜன். கிரிக்னார்ட் ரியேஜன்லேருந்து எப்படி நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஈவன் பப்ளிக் எக்ஸாம் போன வருஷம் கேட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை எடுத்து அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஆசிட் கிடைக்கும். சரியா? ஸோ இது எப்படி நடக்க போகுது, ஃபஸ்ட்டு கிரிக்னார்ட் ரியேஜன் என்னன்னு தெரியணும். RMgX இதான் வந்து கிரிக்னார்ட் ரியேஜன். சரியா? RMgX தான் வந்து நம்மளுக்கு என்னது, கிரிக்னார்ட் ரியேஜன். ஸோ இதில் Rங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் அல்கேல் குரூப். Mங்கிறது மெக்னீஷியம் மெட்டல் அப்படியே தான் இருக்க போகுது. Xங்கிறது என்னதுன்னா ஹாலஜன். ஸோ ஆறுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், CH3 மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், CH3 CH2 எத்தில் குரூப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு அல்கேல் குரூப். நான் ஃபஸ்ட் லெக்சரில் சொன்னது தான். ஸோ ஆறுக்கு பதிலாக நான் CH3ன்னு போட்டுக்கிறேன், ஒரு அல்கேல் குரூப், மெத்தில் குரூப். தென் Mgக்கு பதிலாக Mg அப்படியே போட்டுக்கோங்க. Xங்கிறது ஹாலஜன். ஸோ ஹாலஜனுக்கு பதிலாக நீங்கள் நினச்சிக்கலாம் ப்ரோமின் போட்டுக்கலாம், குளோரின் போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ ஆறுங்கிறது CH3 குரூப், அல்கேல் குரூப். Mங்கிறது மெக்னீஷியம்ங்கிறது மெக்னீஷியம் தான். Xக்கு பதிலாக ப்ரோமின் போடலாம், குளோரின் போடலாம், எதனாலும் நீங்கள் போட்டலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ப்ரோமின் இல்லைனா குளோரின் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், CH3 MgBr இது ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை கார்பன் டை ஆக்சைடு கூட நீங்கள் என்ன செய்யணும், ரியாக்ட் பண்ணணும். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் வாட், ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கோங்க, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கோங்க, CH3 MgBr. நீங்கள் CH3 தான் எடுக்கணும்னு இல்லை, இங்கே C2H5 எத்தில் குரூப் கூட எடுத்துக்கலாம், இல்லை C3H7 ப்ரொப்பைல் குரூப் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் எக்ஸாம்பிளுக்கு CH3 என்ன செஞ்சுருக்கேன், எடுத்திருக்கேன். சரியா? ஓகே ஃபைன். ஸோ CH3 MgBr வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 எப்படி இருக்கும், C டபுள் பாண்ட் O இந்த மாதிரி தான் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் 2 ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நான் என்ன செய்யணும், ட்ரை ஈத்தரோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடத்தணும். ஏன் ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ட்ரை கண்டிஷன் யூஸ் பண்ணணும் சால்வெண்ட்டு. ஒருவேளை அங்கே வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகிடும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ ரியாக்ட் ஆகி வேறு ப்ராடக்ட் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொடுத்துரும். ஸோ அதனால் ஆல்வேஸ் யூஸ் ட்ரை ஈத்தர் as a solvent in case of Grignard reagent. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கவனிக்கணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது தெரியுதா. ஸோ இதில் ஒரு பாண்ட் நீங்கள் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஓக்கு மைனஸும் கார்பனுக்கு ப்ளஸும் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். கார்பனும் ஆக்சிஜன் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவோ அதுக்கு மைனஸ் சார்ஜோ, எதுக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவோ அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் கொடுக்கணும். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜோ, கார்பன் ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு மைனஸ், கார்பனுக்கு ப்ளஸ் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா CO, சரியா, C டபுள் பாண்ட் O, இங்கே O மைனஸ். அதாவது இந்த பாண்டை நான் போட்டிருக்கேன். இந்த பாண்டில் இந்த இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே ஆக்சிஜனுக்கு மைனஸும் இங்கே கார்பனுக்கு ப்ளஸும். பார்ஷியல் தான்,
கம்ப்ளீட்டாக மாறாது. ஸோ இதுக்கு பார்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜும் இதுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது. சரியா? ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ப்ளஸ் மைனஸ் எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் இப்படி ப்ளஸ் மைனஸ்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே எழுதுறேன். சரியா? நெக்ஸ்ட்டு CH3 MgBr. இதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அப்படின்னா, மெக்னீஷியம் MgBr வந்து பாசிட்டிவ், ஏன்னா மெக்னீஷியம் மெட்டல் இல்லையா? ஸோ அதனால் MgBrக்கு வந்து பாசிட்டிவும் CH3க்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யும், மைனஸ் நெகட்டிவும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல CH3 மைனஸ் MgBr ப்ளஸ்ஸு. ஸோ என்ன செய்யணும்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மாற்றி மாற்றி சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே CH3 மைனஸு, இங்கே C ப்ளஸ். நல்லா கவனிங்க, இங்கே C ப்ளஸ்ஸு, இங்கே CH3 மைனஸ், அது ரெண்டையும் ஒன்று சேர்த்துடணும். C ப்ளஸ்ஸு, இங்கே CH3 மைனஸு, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இங்கே O மைனஸ் MgBr ப்ளஸ்ஸு, அது ரெண்டையும் என்ன செஞ்சுருங்க, ஒன்று சேர்த்துருங்க. எது? O மைனஸும் இங்கே MgBr ப்ளஸ்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சு சேர்த்தணும். ஸோ ப்ளஸ் மைனஸும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ O கூட MgBr வந்துடும். ஸோ O MgBr. அப்புறம் C கூட CH3 வந்துடும். ஸோ CH3. நீங்கள் இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் போடக்கூடாது, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி போட்டேன். ஸோ ஐ வில் எரேஸ் எவ்ரிதிங். CH3. புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே C ப்ளஸ்ஸு CH3 மைனஸ், ஸோ அது ரெண்டையும் ஒன்று சேர்த்தாச்சு, CH3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே O மைனஸ் MgBr ப்ளஸ்ஸு, அது ரெண்டையும் ஒன்று சேர்த்தாச்சு, OMgBr வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட். சரியா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் ஆசிட் அண்ட் வாட்டர். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். H ப்ளஸ் அப்படின்னா இது ஆசிட், வாட்டர் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டரில் என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியும், வாட்டரில் H ப்ளஸ் இருக்குது, OH மைனஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது எப்படி போய் ஆட் ஆக போகுது அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த பாண்டு உடஞ்சிரும். இந்த ஓக்கும் MgBrக்கு நடுவில் இருக்க பாண்டு உடஞ்சி O கூட ஹைட்ரஜனும் MgBr கூட OHும் சேர்ந்துடும். நல்லா பாருங்கள், வாட்டரில் இருக்க OH வந்து MgBரோட சேர்ந்துடும். அப்புறம் வாட்டரில் இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த O கூட சேர்ந்துடும். ஸோ ப்ராடக்ட் எப்படி எழுத போகிறோம், நல்லா பாருங்கள், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த MgOHBr இது மூணு சேர்ந்து MgOHBrங்கிற சைட் ப்ராடக்டாக போயிடும். சரியா? MgOHBr அப்படின்னு சைட் ப்ராடக்டாக வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா? மீதி இருக்கவங்க தான் மெயின். CH3 COOH. நல்லா பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணுறது நல்லா கவனிக்கணும். இங்கே CH3 இருக்குது, இங்கே C டபுள் பாண்ட் O இருக்குது, இங்கே OH இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து எழுதுங்க, என்ன கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் OH அசிட்டிக் ஆசிட். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு கிரிக்னாட் ரியாஜன்லேருந்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரியா? தென் ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சின்ஸ். அல்கைல் பென்சின்ஸை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சரியா? ஸோ அல்கைல் பென்சின்னா ஒன்றும் இல்லை, பென்சின் ரிங்கில் ஒரு அல்கைல் குரூப் 6 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு 6 குரூப் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அல்கைல் பென்சின். ஸோ இந்த 6 குரூப் என்னவாக இருக்கலாம்? CH3 இருக்கலாம், C2H5 எத்தில் குரூப்பாக இருக்கலாம், C3H7 ப்ரொப்பைல் குரூப்பாக இருக்கலாம், எந்த குரூப்பானாலும் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஸோ இங்கே நான் R ஃபார் சிம்பிளிசிட்டி இங்கே R வந்து நான் CH3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பென்சின் ரிங்கில் CH3 குரூப் இருக்குது. ஸோ இது ஒரு அல்கைல் பென்சின். சரியா? CH3ங்கிறது அல்கைல் குரூப், பென்சின் ரிங்கில் இருக்கனால அல்கைல் பென்சின். இதுக்கு பேர் டொலுவின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன். ஆக்சிடைஸ்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் K2Cr2O7 அண்ட் ஆசிட். இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் K2Cr2O7 வந்து. ஸோ இப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பென்சின் ரிங்கில் அல்கைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்மளுக்கு CH3 குரூப் இருக்குது. எந்த அல்கைல் குரூப் இருந்தாலும் சரி, இங்கே CH3 இருக்குது, CH3க்கு பதிலாக C2H5 இருந்தாலும் சரி, C3H7 இருந்தாலும் சரி, இந்த பென்சின் ரிங்கில் என்ன அல்கைல் குரூப் இருந்தாலும் சரி, அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா COOH குரூப்பாக மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பென்சின் ரிங்கில் என்ன அல்கைல் குரூப் இருந்தாலும் சரி, அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது COOH குரூப்பாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், பென்சின் ரிங் அப்படியே இருக்கும், CH3 வந்து COOH மாறிடும். ஸோ அப்போ இங்கே CH3 டேரெக்டாக COOH ஆயிரும். ஏன்னா பென்சின் ரிங்கில் அல்கைல் குரூப் இருந்தால் அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது COOH மாறிடும். ஸோ பென்சாயிக் ஆசிட் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இதோட மெக்கானிசம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் இயர்லேருந்து தான் இதை நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஷினில் கேட்குறனால பிட் டிஃபிகல்ட் மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். மெக்கானிசமில் ஒரு சில பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆரோ மார்க் எங்கேருந்து எங்கே போகுது, லோன் பேரை கொடுத்தா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் திங்ஸ் இருக்குது, நான் மெக்கானிசம் நடத்தும் போது சொல்கிறேன். ஸோ அந்த பேசிக் திங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் டேக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால். ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னது, ஆசிடையும் ஆல்கஹாலையும் என்ன செய்வோம் நம்ம அப்படின்னா மிக்ஸ் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கிவ்ஸ்
எஸ்டர். ஸோ ஆசிட்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, COOH குரூப் இருந்தால் ஆசிட், ஆல்கஹால்னா OH குரூப் இருந்தால் ஆல்கஹால். ஸோ இது ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்கும், COO குரூப் இருந்தால் அது எஸ்டர், நம்மளுக்கு இது கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரியாக்ஷன் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் மெக்கானிசம் பார்க்கலாம். சரியா? ஸோ ஜென்ரல் ரியாக்ஷன் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், CH3 C+OH, இதான் அசிட்டிக் ஆசிட், எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எத்தனால் எடுத்துக்க போகிறேன். எத்தனால் என்னது, C2H5OH, இதான் எத்தனால் கரெக்டாக, இல்லைனா CH3 CH2OH எப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா HOC2H5, அதாவது C2H5OH தான் அப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன், OH C2H5 எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் இதோட ப்ரெசன்ஸ் நடக்கும்னா ஆப்வியஸாக எஸ்டிஃபிகேஷன் ஒரு ஆசிடோட ப்ரெசன்ஸ்லாம் நடக்கும். ஸோ H+ போட்டாச்சு. ஸோ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டர் மாலிகுலை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். வாட்டர் மாலிகுல் மட்டும் என்ன ஆக போகுதுன்னா ரிமூவ் ஆக போகுது. ஸோ இங்கே இருக்க OH இங்கே இருக்க H சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். நல்லா பாருங்கள், ஒரு OH ஒரு H, இங்கே இருக்க OHம் இங்கே இருக்க H, இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். புரியுதா? எதெல்லாம் வெளியே போகுது, இங்கே இருக்க OHம் இங்கே இருக்க H சேர்ந்து வாட்டராக வெளியே போகுது. ஸோ அப்போது அதை நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன், OH H சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். மீதி இருக்க எல்லாத்தையுமே எழுதுங்க. மீதி என்ன இருக்குது, CH3 C+O C2H5. என்ன பண்ணியிருக்கோம், இங்கே CH3 CO மிச்சம் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே OH H போயிடுச்சு, இங்கே ஒரு O இருக்குது, ஸோ அந்த ஓவை நான் இங்கே போட்டுட்டேன். இங்கே C2H5 இருக்குது, அந்த C2H5 நான் இங்கே போட்டேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் வி ஆர் கெட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா COO குரூப் இருக்கா, COO குரூப் இருக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் எஸ்டர். ஸோ எஸ்டர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற மெக்கானிசத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே டீல் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் நம்ம என்ன ஆசிட் எடுத்திருக்கோம், இங்கே அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஸோ அதோடய நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். So I'll start with acetic acid, CH3 C+OH, acetic acid எடுத்துட்டோம். இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம், எத்தனால் ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, C2H5OH. ஸோ அதை நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் எத்தனால் C2H5OH, C2H5OH. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் எதோட ப்ரெசன்ஸ் நடக்குது, ஆசிடோட ப்ரெசன்ஸ் நடக்குது கரெக்டாக. ஸோ எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, ஆக்சிஜனை சுற்றி என்ன இருக்குன்னா 2 லோன் பேர் இருக்கும். இங்கே இருக்கிற ஆக்சிஜன், இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜனை சுற்றி 2 லோன் பேர், 1 2 இந்த மாதிரி 2 லோன் பேர் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த லோன் பேரை மென்ஷன் பண்ணிக்கிறேன், 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி லோன் பேர் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு லோன் பேர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோன் பேர் இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஜனில் இருக்க இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போய் என்ன செஞ்சுட்டு வரும்னா, இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரும். எப்போல்லாம் ஒரு ஆட்டம் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து ஒரு ஆட்டமையோ ஒரு அயானையோ கூட்டிகிட்டு வருதோ அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் வரும். அதாவது இங்கே ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரானை கொடுத்து ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வரனால, எலக்ட்ரானை கொடுக்குறனால ஆக்சிஜனுக்கு மேலே என்ன செஞ்சிடும், ப்ளஸ் வந்துடும். ஸோ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ப்ராடக்ட்டு CH3 C+O ஹைட்ரஜன், இங்கே OH, இங்கே ப்ளஸ். என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஓப்பை என்ன செஞ்சுருக்கு, இந்த அச்சை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சரியா? அப்போ இங்கே ஓவும் H என்ன செஞ்சுக்குது, பாண்ட் வச்சுக்க போது, அதுதான் இங்கே போட்டிருக்கேன் OH. ஏன் இங்கே ஓக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஓ போய் என்ன செய்யுது, H+ கூட்டிகிட்டு வர, அதோட எலக்ட்ரானை கொடுத்து கூட்டிகிட்டு வரனால, இந்த ஓ போய் அதோட எலக்ட்ரானை கொடுத்து கூட்டிகிட்டு வரனால இங்கே ஓக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் எலக்ட்ரானை கொடுத்து கூட்டிகிட்டு வருதோ அப்போல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஓ போய் H+ கூட்டிகிட்டு வருது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளோட எத்தனால் இருக்குல்ல, C2H5OH, நம்ம எத்தனால் இருக்குல்ல, ஸோ அந்த எத்தனால் மேலே ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ இந்த எத்தனாலில் இருக்க ஆக்சிஜன் கிட்டே என்ன இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கார்பனை அட்டாக் பண்ணும், இந்த டபுள் பாண்ட் வந்து ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆக போகுது. நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் போய் என்ன செய்யுது, இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவில் பாண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ லோன் பேரை கொடுத்தாலே பாண்டு தானே. இங்கே பாருங்களேன், இங்கே ஆக்சிஜன் போய் ஹைட்ரஜன் கிட்ட என்னது, லோன் பேரை கொடுத்துச்சு. அப்போ ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு பாண்ட் வந்திருக்குல்ல, இந்த இடத்துல வந்திருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆக்சிஜன் போய் இப்போ இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுக்குறனால இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு நடுவில் பாண்ட் வரப்போகுது. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், CH3 COH பாண்ட் O C2H5H. நல்லா பாருங்கள், என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த கார்பனுக்கு இந்த ஆக்சிஜன் நடுவில் பாண்ட் வந்திருக்கு, அதுதான் இந்த பாண்டு.
புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், லோன் பேர் எப்போலாம் கொடுக்குதோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து லோன் பேர் கார்பன் கிட்ட கொடுக்குறனால இப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட என்ன கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கணும். ஸோ அதனால் ஓக்கு மேலே ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருச்சு, ஏன்னா அதோட எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது, இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ப்ளஸ்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பாண்டு போய் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன், பிகாஸ் ஒரு பாண்ட் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு நோக்கி ஷிஃப்ட் ஆகிறனால இந்த ப்ளஸ் வந்து என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா சி சிங்கிள் பாண்ட் OHன்னு இருக்கும். ஏன் சிங்கிள் பாண்ட் ஆச்சு, பிகாஸ் ஒரு பாண்ட் ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் போனனால இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் கிடச்சிருச்சு, மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போது கார்பன் ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்டு கிடைக்குது, இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்துல சிங்கிள் பாண்டாக மாறுது. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பில் வேறு ஒன்றுமே புதுசாக நம்ம என்ன செய்யலை, பண்ணலை. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், நெக்ஸ்ட் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த பாண்ட் இருக்கா, OH பாண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த பாண்டை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தள்ள போகிறேன். அதாவது ஒரு H+ அயான் வெளியே போகுது, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு H+ என்ன செய்ய போகுது, வெளியே போகுது. H+ அப்படின்னா என்ன அர்த்தம், H++னா அர்த்தம் எலக்ட்ரானை கொடுத்தா தான் ப்ளஸ்ஸு, எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டா மைனஸ். கரெக்டாக? அப்போ H+ அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகுது ஹைட்ரஜன். நானே வச்சுக்கோங்க, H+ அப்படின்னானது எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகுது ஹைட்ரஜன். அதே H- அர்த்தம் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு போகுது ஹைட்ரஜன். ஸோ கொடுத்துட்டு போனால் ப்ளஸ்ஸு, எடுத்துகிட்டு போச்சுன்னா மைனஸ். ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரானா பாண்டு தான். ஸோ ஹைட்ரஜன் என்ன செய்யுது, இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு போகிறனால அது என்ன செய்யுது, H+ என்ன செய்ய போகுது, வெளியே போக போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாண்டு என்ன செய்யுது, இந்த ஆக்சிஜனுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல அதோட பாண்டு இங்கே ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் என்னாகும், கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? ஏன்னா ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரான் இங்கே கொடுக்குறனால ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நான் இப்போலாம் சொல்லியிருக்கேன்ல, இங்கே டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு போகும்போது எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் போச்சோ அதே மாதிரி இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு போகும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஸோ அப்போ ப்ராடக்ட் எப்படி எழுத போகிறோம், நல்லா கவனிங்க. மீதி எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. CH3 COH இங்கே வந்து O C2H5. அதாவது என்ன ஆயிருக்கு, இங்கே ஒரு H+ போயிருக்கு. ஸோ இங்கே O வந்து என்ன ஆயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு. அவ்வளோதான், ஏன்னா அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிறனால. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு H+ ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ரியாக்ஷனில் ஒரு H+ ஆசிட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கு மேலே, அதாவது இந்த ஆக்சிஜனுக்கு மேலே என்ன இருக்கும், லோன் பேர் இருக்கும். பிகாஸ் சார்ஜ் இல்லைனா ஆப்வியஸாக அங்கே என்ன இருக்க போகுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ ஒரு லோன் பேர் ஆக்சிஜன் கிட்டே இருக்குது. எதை சொல்கிறேன்னு புரியுதா, இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் போய் என்ன செய்ய போகுது, அகெயின் இந்த H+ கூட்டிகிட்டு வரப்போகுது. ஓகேவா? இந்த லோன் பேர் போய் என்ன செய்ய போகுது, அகெயின் இந்த H+ கூட்டிகிட்டு வரப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஓக்கும் இந்த Hக்கு நடுவில் பாண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடந்துச்சுல, Oவும் Hம், அதே மாதிரி இங்கேயும் Oவும் Hம் சேர்ந்து என்ன செய்ய போகுது, பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அப்போ நான் எழுதிக்கிறேன், எப்படி எழுதலாம், CH3 COH இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே OH இங்கே OC2H5 எல்லாமே அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் போய் என்ன செய்யுது, ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வருது. அப்போது இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், OH பாண்டு போட்டிருக்கேன். மீதி எல்லாம் சேம். இன்னொரு விஷயம் என்ன, இங்கே ஆக்சிஜன் போய் லோன் பேரை கொடுத்து கூட்டிகிட்டு வரனால அப்போ ஆக்சிஜன் கிட்ட என்ன சார்ஜ் வரணும், பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். அதனால தான் இங்கே O கிட்ட நான் என்ன செஞ்சுட்டேன், பாசிட்டிவ் சார்ஜ் போட்டேன். சிம்பிள். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த OH2 இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ இந்த OH2+ வந்து என்னன்னா இட் இஸ் a வெரி குட் லீவிங் குரூப். ஸோ அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஈஸியாக வெளியே போகிறதுக்கு என்ன செய்யும், போகிறதுக்கு தான் அது வந்து என்ன செய்யும்னா பார்க்கும். அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். இந்த ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். இந்த குரூப் வெளியே போகுது, இந்த OH2+ வெளியே போகுது. அப்போ எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் எப்படி வெளியே போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த குரூப் அப்படியே என்ன செய்யப்போது, வெளியே போகுது. நல்லா பாருங்கள், ஆக்சிஜனோட லோன் பேர் இங்கே கொடுத்துருச்சு. இந்த குரூப் இந்த OH2+ இருக்குது, அப்படியே வெளியே போகுது. இந்த ஆரோ மார்க்கோட மீனிங் என்ன, அப்படியே இந்த குரூப் வெளியே போகுது. ஸோ அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது, அதாவது இந்த OH2 இருக்குல்ல, இது அப்படியே வெளியே போகுது. ஸோ மீதி இருக்கிறது எழுதுறேன், CH3 COH டபுள் பாண்ட் O C2H5 இங்கே ப்ளஸ். என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. இந்த CH3 அப்படியே போட்டோம், இந்த Cயை அப்படியே போட்டுட்டோம், இந்த OH அப்படியே போட்டுட்டோம், இந்த C2H5 அப்படியே போட்டுட்டோம்.
என்ன ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஓ கிட்ட இருக்க லோன் பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோன் பேர் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, இந்த லோன் பேர் இன்னொரு பாண்டை கொடுக்குறனால இங்கே சிங்கிள் பாண்ட் என்னவா மாறிடுச்சு, டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டபுள் பாண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அப்புறம் இந்த குரூப் என்ன செஞ்சிச்சு, அப்படியே வெளியே போயிடுச்சு. சிம்பிள். ஓகே. ஸோ இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்பவுண்ட் நான் அப்படியே என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். சரியா? என்ன கிடச்சிருக்கு, CH3 C டபுள் பாண்ட் O OH CH3 C டபுள் பாண்ட் O OH OC2H5. இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த OH இருக்குது பார்த்தீங்களா, இந்த OH நான் எப்படி எழுதிக்க போகிறேன், O சிங்கிள் பாண்ட் H. உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக எழுதிக்கிறேன். இந்த OH நான் எப்படி எழுத போகிறேன், O சிங்கிள் பாண்ட் H. அதாவது OH தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த OH தான் எப்படி எழுதியிருக்கேன், O சிங்கிள் பாண்ட் Hன்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு H ப்ளஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு H ப்ளஸ் என்ன ஆக போகுது, வெளியே போகுது. சரியா? சிங்கிள் ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு H ப்ளஸ் வெளியே போகுது, ப்ளஸ் ஒரு எத்தனை நாளும் வெளியே போகுது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து இங்கே கொடுத்துட்டு போகுது ஹைட்ரஜன். நான் சொல்லியிருக்கேன் H ப்ளஸ்னா என்ன அர்த்தம், அதோட எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் இருக்கா, ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னா அதோட பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும், இந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் இது வந்து என்ன செஞ்சிடும்னா இதுக்கு வெளியே போயிடும். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு போகுதுப்பா. நல்லா அந்த கர்சர் அந்த இடத்த மட்டும் நல்லா கவனிங்க. இந்த ஹைட்ரஜன் இங்கே பாண்டை கொடுத்துட்டு போகுது. ஸோ H ப்ளஸ்ஸாக வெளியே போகுது. இந்த டபுள் பாண்டில் இருக்க ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆக போகுது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நான் இங்கே இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த ஹைட்ரஜனோட பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகுது. அப்போ என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக வெளியே போகுது. அப்போ H ப்ளஸ்ஸாக வெளியே போகுது அப்படின்னா அதோட பாண்டை இங்கே கொடுத்துட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஏன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஆல்ரெடி இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் ஒரு பாண்டை கொடுக்கறனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். CH3 C டபுள் பாண்ட் O. ஏன் இங்கே டபுள் பாண்ட் O வந்துச்சு, பிகாஸ் ஆல்ரெடி சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் இங்கே இருக்க ஹைட்ரஜன் ஒரு பாண்டை கொடுக்கறனால இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் வந்துருச்சு. அதுதான் இங்கே C டபுள் பாண்ட் O. இப்போ ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, இங்கே C டபுள் பாண்ட் O இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு மேலே போகுது. ஸோ அப்போ ஆக்சிஜன் கிட்ட இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிரும், வெளியே போயிடும். ஏன்னா ஒரு பாண்டை நம்ம ஆக்சிஜன் கிட்ட கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். அப்போ எப்படி வரும், C சிங்கிள் பாண்ட் O C2H5 வரும். கரெக்டாக? ஏன்னா டபுள் பாண்டில் ஒரு பாண்டு போயிடுச்சு ஆக்சிஜனுக்கு. ஸோ இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் கேன்சல் ஆயிரும். C2H5 அப்படியே போட்டுடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ப்ராடக்ட். கரெக்டாக? இங்கே பாருங்கள், COO குரூப் இருக்கா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் எஸ்டர். ரொம்ப சிம்பிள். நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் எப்படி நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த O போய் இந்த H ப்ளஸை கூட்டிகிட்டு வருது. ஸோ ஓக்கும் Hக்கு நடுவில் இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் ஆகுது. சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ O எலக்ட்ரானை கூட்டிகிட்டு வரனால ஓக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் எத்தனை நாள் என்ன பண்ணுது, இதோட லோன் பேரை இந்த கார்பன் கிட்ட கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஆப்வியஸாக ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக போகுது. அந்த பாண்டை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஆக்சிஜன் கார்பன் பாண்டு போட்டேன். நெக்ஸ்ட்டு ஓ வந்து அதோட எலக்ட்ரானை கொடுத்து கார்பன் கிட்ட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால ஓக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகி வெறும் ஆக்சிஜன் அப்படின்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஒரு H ப்ளஸ் வெளியே போகுது. அந்த H ப்ளஸ் எப்படி போகும், அந்த H ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஓக்கும் Hக்கு நடுவில் இருக்கா. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா இதோட பாண்டை இந்த ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு, கேன்சல் ஆகிட்டு வெறும் ஆக்சிஜன் வந்துருச்சு. மற்றபடி எல்லாமே சேம். இந்த H ப்ளஸ் மட்டும் வெளியே போயிடுச்சு, மற்றபடி எல்லாமே சேம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இன்னொரு H ப்ளஸ் போடுறோம். இந்த O போய் இந்த H ப்ளஸை கூட்டிகிட்டு வருது. அப்போ இந்த ஓக்கும் Hக்கு நடுவில் என்ன அர்த்தம், இன்னொரு பாண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பாண்டு தான் இங்கே ஓக்கும் Hக்கு நடுவில் பாண்டு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த லோன் பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்க லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இந்த OH2 குரூப் அப்படியே என்ன செய்ய போகுது, வெளியே போகுது. அவ்வளோதான். அப்போது ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ ஆக்சிஜனோட லோன் பேர் இன்னொரு பாண்டை கொடுக்கறனால இந்த இடத்துல என்ன ஆயிடுது, டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ அந்த டபுள் பாண்டு தான் நான் செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவ்வளோதான். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு பாண்டை கொடுக்குதா. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரப்போகுது, Cக்கும் Oக்கும். அதான் இங்கே C டபுள் பாண்ட் O போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் ஆக்சிஜனுக்கு போகுது. ஸோ அப்போ ஆக்சிஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடும். ஸோ அதனால் ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு நியூட்ரலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எஸ்டர். ஸோ அப்போ நல்லா பாருங்கள், எப்போல்லாம் லோன் பேரை கொடுக்குதோ அப்போல்லாம் அங்கே பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல என்ன செய்யுது, நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்போல்லாம் ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக வெளியே போதோ அப்போல்லாம் பாண்டை கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக மெக்கானிசம் அப்ரோச் பண்ணிடலாம். சரியா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன். ஸோ என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா சோடியம் அசிட்டேட் எடுத்துக்க போகிறோம். அசிட்டிக் ஆசிட் தெரியும் எல்லாருக்கும், CH3 C டபுள் பாண்ட் OH தான் அசிட்டிக் ஆசிட். ஸோ இல்லை ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் போட்டிங்கன்னா இதுக்கு பேர் சோடியம் அசிட்டேட். ஸோ ஃபார்முலா என்னது CH3 COONA, இதுதான் சோடியம் அசிட்டேட். இன்னொரு சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கோங்க CH3 COONA. இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரோலிசிஸ்னு அர்த்தம், கரண்ட்டில் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னா அங்கே ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று கேத்தோட் இருக்கும், ஒன்று ஆனோட் இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ஆனோடில் என்ன ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆக போகுது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3, இது ரெண்டையும் சேர்த்தானே வரும் CH3 சிங்கிள் பாண்ட் CH3, இது ரெண்டையும் CH3 சிங்கிள் பாண்ட் CH3 which is nothing but ஈத்தேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH3 இது என்னது ஈத்தேன் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் வேறு என்ன ஃபார்ம் ஆக போகுது, COOனா என்னது கார்பன் டை ஆக்சைடு, கரெக்டாக? கார்பன் 2 ஆக்சிஜன், அதான் COO. அப்போ COO நான் CO2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு COO இங்கே ஒரு COO, ஸோ 2 CO2 நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஃபார்ம் ஆக போகுது. ப்ளஸ் 2 CO2, இது ஆனோடில் ஃபார்ம் ஆகும்ப்பா. ப்ளஸ் கேத்தோடில் என்ன ஃபார்ம் ஆகும், கேத்தோடில் என்ன ஃபார்ம் ஆகும்னா மீதி என்ன இருக்குது, 2 சோடியம் தானே இருக்குது, இங்கே ஒரு சோடியம் இங்கே ஒரு சோடியம். ஸோ 2 சோடியம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், 2 சோடியமாக என்ன செஞ்சிடும், கேத்தோடில் ஃபார்ம் ஆயிரும். சரியா? 2 சோடியம் அட் த கேத்தோட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் HVZ ரியாக்ஷன் இல்லைனா ஆல்ஃபா ஹாலஜினேஷன் எப்படினாலும் கேட்கலாம். ஆல்ஃபா ஹாலஜினேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த ரியாக்ஷன் 2 விதமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னா இதில் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வித் ஆல்ஃபா ஹைட்ரஜன். எந்த கார்பாக்சிலிக் ஆசிடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் இது என்ன செய்ய முடியும், இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியும். வாட் இஸ் மீன் பை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன செய்கிறேன், CH3 COOH அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த CH3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH3 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா C 3 ஹைட்ரஜன் 1 2 3 CH3 COOHன்னு எழுதிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பனை ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். ஸோ இப்போ COOH இதுனா இது பக்கத்தில் இருக்க இந்த கார்பனை நான் என்ன செய்வேன், ஆல்ஃபா கார்பன் சொல்லுவேன். புரியுதா? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கே COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் எந்த கார்பன் இருக்குது, இந்த கார்பன். நான் ரவுண்ட் பண்ணுறேன், இந்த கார்பன் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் என்ன கார்பன் இருக்குது, இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இந்த கார்பன் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ இது ஆல்ஃபா கார்பன், கரெக்டாக? அப்போ அதில் இருக்க இந்த 3 ஹைட்ரஜனையும் நான் என்ன செய்ய போகிறேன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்ல போகிறேன். கிளியர்? இது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அதில் இருக்க இந்த 3 ஹைட்ரஜனுமே என்ன ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரியாக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் CH3 COOH எடுத்துக்கிறேன். CH3 COOH. இதில் இன்னொரு திருத்தம், CH3 நான் இப்படி எழுதாமல் எப்படி எழுதிக்க போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கிறேன். CH2Hன்னு எழுதிக்கிறேன். அதாவது CH3 தான், H2O தனியாக H தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ப்ளஸ் இது இதில் ரீஏஜென்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். என்ன ரீஏஜென்ட் எடுத்துக்கிறோம், குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அண்ட் வாட்டர். ஸோ இதில் குளோரின் ஆல்ஃபா ஹாலஜினேஷன், ரியாக்ஷன் பெரிய ஆல்ஃபா ஹாலஜினேஷன் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஹாலஜனை சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ஆல்ஃபா ஹைட்ரஜன், கரெக்டாக? இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பன் இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பனில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு குளோரினை நான் செய்ய போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹாலஜினேஷன். ஸோ அப்போ CH2Cl COOH, கரெக்டாக? ஏன்னா இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஏன்னா ஒரே ஒரு குளோரின் இருக்குது அசிட்டிக் ஆசிடில். ஸோ மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், சிம்பிள் ரியாக்ஷன். இந்த நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கேட்பாங்க. ஸோ ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிடை பொறுத்தளவுக்கு மற்ற எந்த ஆசிடுக்குமே இல்லாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஃபார்மிக் ஆசிடுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நல்லா பாருங்கள், ஃபார்மிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது, 1 minute choose some other color. ஃபார்மிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது, HCOOH தானே ஃபார்மிக் ஆசிட். ஸோ அந்த ஃபார்மிக் ஆசிடை நான் எப்படி எழுதிக்கலாம், 2 விதமாக எழுதலாம். நல்லா பாருங்கள், HC⋯OH இது ஃபார்மிக் ஆசிட் தான். அதே மாதிரி HC⋯OH இது ஃபார்மிக் ஆசிட் தான், கரெக்டாக? ஓகே ஃபைன். இப்போ நல்லா பாருங்கள்,
ஃபார்மிக் ஆசிடில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இப்போ இது வந்து ஆசிட் குரூப் கரெக்டாக, COOH. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா, இது வந்து ஆசிட் குரூப் COOH. ஸோ அப்போ ஃபார்மிக் ஆசிடில் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இதே ஃபார்மிக் ஆசிடில் நல்லா பாருங்கள் CHO ஆல்டிகேட் குரூப்பும் இருக்குது கரெக்டாக. சரி, ரெண்டுமே ஃபார்மிக் ஆசிட் தான். இது 1ம் ஃபார்மிக் ஆசிட் தான், 2ம் ஃபார்மிக் ஆசிட் தான். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா COOH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதே ஃபார்மிக் ஆசிடில் என்னவும் இருக்குது, CHO ஆல்டிகேட் குரூப் இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஆசிடில் ஆல்டிகேட் ஆஸ் வெல் அஸ் ஆசிட் குரூப் இருக்கிற ஒரு ஆசிட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் தான். ஆல்டிகேட் இங்கே பாருங்களா, CHO ஆல்டிகேட் குரூப்பும் இருக்குது, COOH கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் இருக்குது. ஸோ ஆல்டிகேட் என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிரும். ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன செய்யும், ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுமோ அதை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே ஆல்டிகேட் இருக்கிறனால, இந்த ஃபார்மிக் ஆசிடில் ஆல்டிகேட் இருக்கிறனால அது ஈஸியாக என்ன செஞ்சிடும், ஆக்சிடைஸ் ஆயிரும். ஏன்னா ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ அப்போ ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிற ஒரு காரணத்தினால இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இதுக்கு வந்து 1 மார்க். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஆல்டிகேட் குரூப் இருக்குது, அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆயிரும். அதனால் என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். ஸோ அதோட ரெடியூசிங் ஏஜென்ட் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஏன்னா இதில் ஆல்டிகேட் குரூப் இருக்குன்னா அது என்ன செய்யும், டாலன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணும், ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் காமிக்கணும். இங்கே Ag+OH- இருக்கா, இது டாலன்ஸ் ரியேஜென்ட்லேருந்து கிடைச்ச அயான்ஸ். ஸோ அது கூட HCO-, HCO- என்னது, ஃபார்மிக் ஆசிடோட அயான் HCOOHலேருந்து வந்தது தான் HCOO-. சரியா. ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிடும் டாலன்ஸ் ரியேஜென்ட்டும் ரியாக்ட் ஆகுது. நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, 2Ag ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் நத்திங் பட் சில்வர் மிரர். ஸோ அப்படி சில்வர் மிரர் கிடச்சிச்சுன்னா அதில் ஆல்டிகேட் இருக்குங்கிறது கன்ஃபார்ம். நீங்கள் இதெல்லாம் டாலன்ஸ் ரியேஜென்ட்டில் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே இதை வந்து இங்கே ப்ரூஃபான சரிங்க எழுதுறீங்க. நெக்ஸ்ட் ஃபார்மிக் ஆசிட் காப்பர் 2+. காப்பர் 2+ என்னது, ஃபெல்லிங் சொல்யூஷன் OH-. ஏன்னா இங்கே 2 இருக்கும், ஃபெல்லிங்ஸ் A இருக்கும், ஃபெல்லிங்ஸ் B இருக்கும். ஸோ Cu2+ OH- ரெண்டுமே ரியாக்ட் ஆகுது. உங்களுக்கு Cu2O கிடைக்குது, ரெட் பிரிசிபிடேட் கிடைக்கும்னு சொன்ன தெரியுமா, இதே லெக்சரில் தான் பார்த்தோம். ரெட் பிரிசிபிடேட் இஸ் நத்திங் பட் காப்பர் குப்ரிக் ஆக்சைடு. ஸோ அப்போது இந்த இடத்துல டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணி சில்வராக மாற்றிருக்கு, ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணி ரெட் பிரிசிபிடேட்டாக மாற்றிருக்கு. ஸோ இது வந்து ஃபார்மிக் ஆசிடோட ஒரு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு காம்பவுண்டில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன் அக்வா சொல்யூஷன் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட். லிட்மஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க, சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும், இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி சின்ன பேப்பராக இருக்கும். ஸோ அந்த லிட்மஸ் பேப்பரை ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரில் மாற்றுச்சு அப்படின்னா அதில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஆசிட் சொல்யூஷன் இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அது ஆசிடாக பேஸான்னு தெரியல. ஸோ அதில் வந்து நீங்கள் லிட்மஸ் பேப்பரை உள்ளே விட்டிங்க அப்படின்னா ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா அதில் ஆசிட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த வேலையை பார்க்குது. Carboxylic acid gives brisk effervescence with sodium bicarbonate due to the evaluation of carbon dioxide. சோடியம் பைகார்பனேட்டோட நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரீட் பண்ணிங்கன்னா ஒரு பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் கிடைக்கும். அந்த அப்படியே ஒரு இந்த சுண்ணாம்புலாம் நீங்கள் இது பண்ணும்போது அந்த வாட்டரில் ஊற்றி கரைக்கும் போது அப்படியே ஹீட் அப்படியே ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகி வரும் தெரியுமா. ஸோ அது மாதிரி ஒரு பிரிஸ்க் எஃபரசன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுனால அதில் அதுலேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த பிரிஸ்க் எஃபரசன்ஸ் கிடைக்குது இந்த சோடியம் பைகார்பனேட்டோட அப்படின்னா டியூ டு த எவலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறனால உங்களுக்கு என்ன செய்து கிடைக்குது. ஏன்னா சோடியம் பைகார்பனேட் NaHCO3. ஸோ இதை நீங்கள் ஹீட் பண்ணும்போது சோடியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐம் நாட் ஷுர் வித் சோடியம் ஆக்சைடு, பட் கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக அதில் என்ன செய்யும். ஏன்னா கார்பனேட் சால்ட் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணாலே கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு என்ன செய்யும், ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரியாக்ஷன் தான் இங்கே நடக்குது. நெக்ஸ்ட் தேர்ட், when carboxylic acid is warmed with alcohol and concentrated sulfuric acid, it forms an ester. இப்போ தான் பார்த்தோம் கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆல்கஹாலையும் ரியாக்ட் பண்ணால் அது என்ன ரியாக்ஷன், எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ உங்ககிட்ட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆல்கஹாலையும் நீங்கள் ட்ரீட் பண்ணால் ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஃப்ரூட்டி ஆர்டர். எஸ்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஃப்ரூட் ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் காம்பவுண்டில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத. சரியா. நெக்ஸ்ட் டிரான்செஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன எடுக்க போகிறோம்னா ரியாக்டன்ட் ஒரு எஸ்டரும் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்க போகிறோம். ப்ராடக்ட்டும் ஒரு எஸ்டரும் ஆல்கஹால் தான் கிடைக்க போகுது. இது எப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ரியாக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எஸ்டர் எடுத்துக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O C2H5. இது ஒரு எஸ்டர். கரெக்டாக. ஏன் இது எஸ்டர்னு சொல்கிறோம், பிகாஸ் COO குரூப் இருக்குது. COO இருந்துச்சுன்னா எஸ்டர். ஸோ லெஃப்ட் சைடில் CH3 குரூப், இது ஒரு அல்கேல் குரூப்பு. ரைட் சைடில் ஒரு C2H5, இது ஒரு அல்கேல் குரூப்பு. ஸோ ரெண்டு அல்கேல் குரூப்புக்கு நடுவில் COO இருந்துச்சுன்னா இது எஸ்டர். ஸோ இது எஸ்டர் நம்ம எடுத்தாச்சு. ப்ளஸ் ஒரு ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. இங்கே ப்ரொப்பைல் ஆல்கஹால் எடுத்திருக்காங்க புக்கில். C3H7 இஸ் ப்ரொப்பைல் குரூப், OH வந்து ஆல்கஹால். ஸோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். பட் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்க போகிறேன். எப்படி எழுதிக்க போகிறேன், OH C3H7.
சாரி C3H7 ஆக்சுவலி OH இப்படி எழுதக்கூடாது, H1 தான் எழுதணும். ஏன்னா கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் எழுதணும். சரியா? ஓகே. எதோட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்க போது? H+ஓட ப்ரெசன்ஸ் நடக்க போகுது. லெட் மீ சேஞ்ச் த கலர். ஓகே சரி. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்க போகுது. எப்படி நான் நல்லா பாருங்கள். C2H5OH சரியா? C2H5OH சேர்ந்து என்ன செய்ய போது? ஒரு காம்பவுண்ட். இல்லைனா இப்படி இந்த ஆக்சிஜன், இந்த C2H5, இந்த H நல்லா பாருங்கள். இந்த ஆக்சிஜன், இந்த C2H5, இந்த H, இது மூணு சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆயிரும்? C2H5OH. கரெக்டாக? ஏன்னா இதில் C2H5OH தானே இருக்குது. C2H5OH இது மூணு சேர்ந்து என்ன செஞ்சிடும்? C2H5OH எத்தனை நாளாக போயிடும். சரியா? அப்போ நான் அதை எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. C2H5OH ப்ளஸ் மீதி என்ன இருக்குது? இது வெளியே போயிடுச்சு. எது வெளியே போயிடுச்சு அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. C2H5 வெளியே போயிடுச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. இங்கே CH3 இருக்குது, இங்கே C டபுள் பாண்டு O இருக்குது. அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். CH3 C டபுள் பாண்டு O, அந்த ரெட் கலரே பார்க்கணும் நீங்கள். தென் இங்கே ஒரு O இருக்குது, இங்கே C3H7 இருக்குது. அதை நான் எழுதிக்கிறேன். O இருக்குது, C3H7. அப்போ நல்லா பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது COO எஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆல்கஹால் எடுத்தேன். ப்ராடக்ட்டில் என்ன கிடச்சிருக்கு? OH. இங்கே ஒரு ஆல்கஹால் கிடச்சிருக்கு, இங்கே COO எஸ்டர் கிடச்சிருக்கு. பட் குரூப் மாறி இருக்குது பாருங்கள். C3H7 வந்து ஆல்கஹாலோடு இருந்துச்சு, பட் அந்த C3H7 இப்போ எஸ்டரோடு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த C2H5 எஸ்டரோடு இருந்திருக்கு, பட் ப்ராடக்ட்டில் இந்த C2H5 எங்கே கிடச்சிருக்கு? ஆல்கஹாலோடு இருக்குது. ஸோ குரூப் மாறி இருக்குது. இந்த C2H5 இங்கே போயிருக்கு, இந்த C3H7 இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கிளேசன் கண்டென்சேஷன். ஸோ கிளேசன் கண்டென்சேஷனில் என்ன மாதிரி நம்மளுக்கு ரியாக்டன்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா எஸ்டர்ஸ் வித் ஆல்ஃபா ஹைட்ரஜன். எந்தெந்த எஸ்டர்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O C2H5. எஸ்டர்னா ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஐடியா இருக்குல்ல, COO குரூப் இருந்துச்சுன்னா அதான் எஸ்டர். ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இது COOங்கிறது என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் பக்கத்தில் இந்த கார்பனும் இருக்குது, இந்த கார்பனும் இருக்குது. நீங்கள் எந்த கார்பன்னாலும் பார்க்கலாம். நான் லெஃப்ட் சைட் பார்க்குறேன். COO ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ இந்த கார்பன் பக்கத்தில், ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இந்த கார்பன் தான் இருக்குது. ஸோ இது ஆல்ஃபா கார்பன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஹைட்ரஜனுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன். புரிஞ்சுச்சா? COO ஃபங்க்ஷனல் குரூப்பு, அது பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ அதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ இந்த எஸ்டரில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ நான் 2 எஸ்டர் இது மாதிரி எடுத்துக்கிறேன். CH3 COO C2H5 எத்தில் அசிட்டேட் இந்த காம்பவுண்டோட பேர். சரியா? C2H5ங்கிறது எத்தில், CH3 COOங்கிறது அசிட்டேட். ஸோ எத்தில் அசிட்டேட். ஸோ நான் இந்த CH3 எப்படி எழுதிக்க போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, HCH2ன்னு எழுதிக்க போகிறேன். அவ்வளோதான். HCH2 என்ன ஆக போகுது? எதோட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். சரியா? என்ன ஆகும் அப்படின்னா போனதில் பார்த்த மாதிரி தான், குவைட் சிமிலர் ரியாக்ஷன். இது அப்படியே வெளியே போக போகுது. C2H5H 3 சேர்ந்து என்ன செஞ்சிட போகுது? எத்தனை நாள் வெளியே போக போகுது? C2H5OH இந்த 3 சேர்ந்து என்ன செஞ்சிடும்? C2H5OH எத்தனை நாளாக வெளியே போக போகுது? ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், கீழே எழுதிக்கிறேன். C2H5OH வெளியே போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? எது வெளியே போயிடுச்சு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ C2H5H வெளியே போயிடுச்சு. மீதி இருக்கிறது யார்? இங்கே CH3 இருக்குது, இங்கே CO இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O. மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு CH2 இருக்குது, இங்கே COO இருக்குது, அடுத்து C2H5 இருக்குது. அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. CH2 COO C2H5. ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க? பீட்டா கீட்டோ எஸ்டர். ஸோ எஸ்டர் தான் ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா பாருங்கள், இங்கே COO இருக்குது பார்த்தீங்களா? C டபுள் பாண்ட் O. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? COO இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஹியர். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபாக்கு அப்புறம் இருக்க இது வந்து பீட்டா. ஸோ பீட்டா பொசிஷனில் CO இருக்குது பாருங்கள். COங்கிறது என்னது? கீட்டோன். ஸோ பீட்டா பொசிஷனில் கீட்டோன் இருக்கிறனால பீட்டா கீட்டோ. அண்ட் இந்த காம்பவுண்ட் ஆப்வியஸாக இது ஒரு எஸ்டர் காம்பவுண்ட் COO இருக்கிறனால. ஸோ இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஸோ பீட்டா பொசிஷனில் கீட்டோ இருக்கிறனால பீட்டா கீட்டோ, தென் COங்கிறது எஸ்டர். ஸோ அதனால தான் அது பீட்டா கீட்டோ எஸ்டர். அண்ட் அகெயின் இந்த ரியாக்ஷன் ஒரு செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷனா, ரெண்டு மாலிகூல் சேம் மாலிகூல்ஸ் இதில் என்ன ஆகுது? கண்டென்ஸ் ஆகிறனால இட் இஸ் அ கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஆனது 2 காம்பவுண்ட் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஏதாவது ஒரு வாட்டர் மாலிகுலோ, ஒரு ஆல்கஹாலோ, ஒரு அமோனியாவோ வெளியே போச்சுன்னா அதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இங்கே பாருங்களேன், 2 எஸ்டர் ரியாக்ட் ஆகுது. இதில் எந்த வெளியே போயிருக்கு? இங்கே ஒரு ஆல்கஹால் வெளியே போயிருக்கு. ஸோ அதனால் இது கண்டென்சேஷன் ரியாக்ஷன்.
சேம் காம்பவுண்ட் ரெண்டும் ரியாக்ட் ஆகிறதுனால இது வந்து செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஹாஃப்மேன் டீக்ரடேஷன். இதில் நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்துக்க போகிறோம்னா அமைடு எடுத்துக்க போகிறோம். அமைடுனா C டபுள் பாண்ட் O NH2 குரூப் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் அமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன் R C டபுள் பாண்ட் O NH2, இது அமைடு. இந்த R வந்து என்னனாலும் இருக்கலாம், CH3 மெத்தில் குரூப்பாக இருக்கலாம், இல்லை C2H5 எத்தில் குரூப்பாக இருக்கலாம், என்ன குரூப்னாலும் இருக்கலாம் R, அது பிரச்சனை இல்லை. ஸோ என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH. சம்டைம்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்னா புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH கூட நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ எனக்கு KOH தான் புக்கில் இருக்குது, ஸோ NaOHன்னு கொடுத்தா அது எக்ஸாமில் தப்பான ரியாக்ஷன், புக்கில் இல்லாத ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. KOH பதிலாக NaOH கூட கொடுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே பேஸ் தான். ஸோ என்ன ஆகும்னா இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஃப்மேன் டீக்ரடேஷனை பொறுத்தளவுக்கு C டபுள் பாண்ட் O NH2 எப்படி கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னா வெறும் NH2 ஆயிரும். அதாவது இந்த C டபுள் பாண்ட் O குரூப்பை எலிமினேட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், இந்த C டபுள் பாண்ட் O குரூப்பை எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுது, RNH2 மட்டும் கிடைக்க போகுது. ரொம்ப சிம்பிள். 13th லெசன்லேயே இது இருக்குது. இந்த C டபுள் பாண்ட் O குரூப்பை மட்டும் நீங்கள் வெளியே தூக்கணும் ஹாஃப்மேன் ரியாக்ஷனில். ஸோ Br2 KOH போட்டிங்கன்னா C டபுள் பாண்ட் O NH2 என்னவா மாறிடும், NH2வாக மாறிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த C டபுள் பாண்ட் O குரூப் வெளியே போயிடும். இதை தாண்டி ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும், பை ப்ராடக்ட் K2CO3, அப்புறம் KBr, அப்புறம் வாட்டர், இது எல்லாமே பை ப்ராடக்ட். இதெல்லாம் நீங்கள் படிக்க ஞாபகம் வந்துடும். சரியா? பட் மெயினாக நம்மளுக்கு இங்கே NH2 இது என்னது ப்ரைமரி அமீன் கிடச்சிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் ப்ராடக்ட் ப்ரைமரி அமீன். நெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்க ஒரு 2 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ திங்க் ஸோ. எத்தனாயிக் ஆசிட் SOCl2ஓட ரியாக்ட் ஆக போகுது. சரியா? எத்தனாயிக் ஆசிட் CH3 COOH தான் எத்தனாயிக் ஆசிட். ஸோ இது வந்து SOCl2ஓட ரியாக்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரியாக்ஷன் இங்கே நடத்திட்டு வந்துடுறேன். சரியா? ரியாக்ஷன் ஆஃப் COOH வித் PCl3 PCl5 SOCl2. ஸோ அதாவது ஒரு ஆசிட் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 COOH இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் PCl3ஓடையோ இல்லை PCl5ஓடையோ இல்லைனா SOCl2 இந்த மூணில் எது கூட நான் ரியாக்ட் பண்ணாலும் சரி எனக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த PCl3 PCl5 SOCl2 இது எல்லாமே தேர் குளோரினேட்டிங் ஏஜென்ட். இந்த ரீஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா OH குரூப்பை Cl குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது குளோரினேட்டிங் ஏஜென்ட் கரெக்டாக. ஸோ அப்போ குளோரின் கொடுக்க போது ஸோ OH எங்கே இருக்கோ அதை தூக்கிட்டு குளோரின் ஆக்கிரும். அப்போ ஆசிடில் எங்கே OH இருக்குது, இங்கே OH இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த OH வந்து Cl என்ன செய்ய போது மாறப்போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 COCl. கரெக்டாக என்னாச்சு, இந்த OHக்கு பதிலாக இங்கே Cl ஆயிடுச்சு. ஸோ PCl3 பார்த்தாலும் சரி PCl5 பார்த்தாலும் சரி SOCl2 பார்த்தாலும் சரி அங்கே OH குரூப்பை Cl மாற்றணும், அதான் ரியாக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள் அதே தான் நடக்க போது. இங்கே OHக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், Cl மாற்றணும். சிம்பிள் ரியாக்ஷன். ஸோ CH3 COCl. கரெக்டாக? ஓகே, இதை இப்படி இப்படி கூட எழுதிக்கலாம் நீங்கள். CH3 C டபுள் பாண்ட் O Cl. ஏன்னா ஆப்வியஸாக COங்கிறது C டபுள் பாண்ட் O தான். இதுதான் A. இங்கே நம்மளுக்கு A என்ன செஞ்சிருச்சு, கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A வந்து பலேடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்டோட போட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆசிட் குளோரைட் கரெக்டாக. ஓகே, COClங்கிறது என்னது, ஆசிட் குளோரைடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆசிட் குளோரைடை பலேடியம் பேரியம் சல்ஃபேட்டோட போட்டிங்கன்னா அது என்ன நேமிங் ரியாக்ஷன், ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போது ஆசிட் குளோரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம் பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது ரோசன்மன் ரிடக்ஷன் நான் போன லெக்சரில் நடத்துகிறேன். ஸோ என்ன செய்யும், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. எங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த பாண்டை உடச்சிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே HCl சேர்ந்து HCl வெளியே போயிடும். அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. மெயின் ப்ராடக்ட் என்னது, இதான் மெயின் ப்ராடக்ட். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா இதான் மெயின் ப்ராடக்ட். CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது மறந்துடாதீங்க. அப்போ என்ன ப்ராடக்ட்டு, CH3 COH கிடச்சிருக்கு. ஸோ நான் எப்படி எழுதுகிறேன், CH3 C டபுள் பாண்ட் OH. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது இங்கே கிடச்ச ப்ராடக்ட், அசட்டால்டிகேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை சோடியம் ஹைட்ராக்சைடோட நான் ட்ரீட் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் B, இது A. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டிகேட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதில் 2 ரியாக்ஷன் தான் இருக்குது. ஆல்டிகேட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகிறது 2 ரியாக்ஷன் தான். 2 ரியாக்ஷன் தான். ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷனாக இருக்கலாம், இல்லை கேனிசரோவாக இருக்கலாம். ஸோ CH3 CHOவில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இதெல்லாம் நான் ஆல்டால் கண்டென்சேஷன் நடத்தினேன், அதில் நீங்கள் போன லெக்சரில் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப், இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் அது என்ன ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும், ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ அப்போ அசட்டால்டிகேட் சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நத்திங் பட் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகேட் கிடைக்கும். ஸோ CH3 CHOH
CH2 CHO. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆல்டால் கண்டென்சேஷன் தெரியணும். அதனால தான் புக்குக்குள்ளே இருக்க நேமிங் ரியாக்ஷன்லாம் படிங்கன்னு சொல்கிறது. ஸோ அது தெரிஞ்சால் தான் இங்கே எழுத முடியும் உங்களால். இது சி. நெக்ஸ்ட் இதை ஹீட் பண்ணுறோம். ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைடை ஹீட் பண்ண என்னவா மாறும், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வரும். கரெக்டாக படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. ஸோ அப்போது இதை நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், குளோரினேட்டிங், அப்புறம் ரோசன்மன் ரிடக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஆல்டால் கண்டென்சேஷன் தெரியணும். ஸோ ஒரு 3 ரியாக்ஷனை ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கொஷின், புக் பேக் கொஷின் இது. ஸோ ஒரு நல்ல கொஷின் படிச்சிருங்க. சரியா, இதை நான் சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது. யூ ஹவ் டு ஸ்டடி த ஆல்டால் கண்டென்சேஷன். அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்லேருந்து வந்தது தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட், how will you prepare acetic anhydride from acetic acid? நான் இப்போ தான் சொன்னேன். அசிட்டிக் ஆசிட் 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. CH3COOH CH3COOH. 2 அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர், இந்த லெக்சரோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், 2 அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணால் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கிடச்சிடும். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணால் என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ணணும், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும். ஸோ P2O5 இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்கள். OH அச்சு சேர்ந்து வாட்டராக போயிடும். மீதி இருக்கிறது யார், CH3CO, கீழே CH3CO, 2 சேர்த்து O கனெக்ட் ஆயிரு. கரெக்டாக இங்கே OH போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு CH3CO இருக்குது, இங்கே ஒரு CH3CO இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. மீதி ஒரு ஆக்சிஜன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரு ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். நெக்ஸ்ட், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனைடு. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சைனைடு இருக்குல்ல, சைனைடுனா CN குரூப். ஸோ இந்த சைனைடை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா சைனைட் குரூப் என்னவா மாறும்னா ஆசிடாக மாறும். இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ். இந்த CN இருக்குல்ல, CN வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ரலைஸ் பண்ணிட்டீங்கல்ல, ஹைட்ரலிசிஸ்னு கொடுத்துருந்தாலே CN என்னவா மாறிடும், COOH மாறிடும். சம்டைம்ஸ் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்களேன். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்னால் இப்போ ஃபஸ்ட்டு நான் சைனைடு எழுதிக்கிறேன், RCN. ஸோ RCN எப்படி எழுதிக்கலாம், C ட்ரிபிள் பாண்ட் N தான் இருக்கும் சைனைடில். கரெக்டாக. ஸோ அப்போ RCN இப்படி இருக்குது. பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆகுது பாருங்கள், வாட்டரில் என்ன இருக்குது, H2O இருக்குது. கரெக்டாக. ஸோ இந்த பாண்ட் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சி, இந்த ட்ரிபிள் பாண்ட் உடஞ்சி இங்கே வந்து ஆக்சிஜனும் இங்கே 2 ஹைட்ரஜன் சேரப்போகுது. நல்லா கவனிங்க, வாட்டரில் H2O இருக்குது. ஸோ இந்த பாண்டு ஒரு பாண்டு உடஞ்சி இங்கே ஆக்சிஜனும் இங்கே H2O சேரப்போகுது. ஸோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாண்டு உடையுது, இங்கே ஆக்சிஜன் இங்கே 2 ஹைட்ரஜன் சேருது. சரியா, அப்போ என்ன ஆகும், RC டபுள் பாண்ட் O NH2ன்னு கிடைக்க போகுது. ஏன், பிகாஸ் நல்லா பாருங்கள், இங்கே CO C டபுள் பாண்ட் ஒன்று இருக்கும். தென் இங்கே 2 ஹைட்ரஜன் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், NH2ன்னு சேர்ந்துடும். சரியா. ஸோ இது ஒரு அமைடாக என்ன செய்து கன்வெர்ட் ஆகுது. நான் மெக்கானிசம்லாம் சொல்லலை, ஏன் இங்கே டபுள் பாண்ட் இங்கே போச்சு, இது அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ மேட்டர் கிடையாது. என்னவா மாறுது, இது CO NH2 அமைடு குரூப்பாக மாறுது. இது வந்து என்னது, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். சரியா. இதை கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ்னால் இன்னொரு வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுங்கள். வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டரில் என்ன இருக்குது, H+ இருக்குது, OH- இருக்குது. கரெக்டாக. அப்போது இந்த பாண்டை இங்கே உடச்சிட்டு OH இங்கேயும் H இங்கேயும் சேர்த்து விடுங்க, அவ்வளோதான். வாட்டரில் H+ OH- இருக்குல்ல, ஸோ அதில் OH இங்கேயும் H இங்கேயும் சேருங்க. ஸோ ஐ வில் ரைட் தட் ஆல்சோ. இந்த பாண்டை உடச்சி OH இங்கேயும் H இங்கேயும் சேருங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுது, RC டபுள் பாண்ட் OH. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டில் கிடைக்க போகுது, RC டபுள் பாண்ட் OH ஆசிடாக கிடைக்குது. பார்த்தீங்களா, அதான் நான் சொன்னேன், எப்போவுமே சைனைடை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். அந்த ஆசிட் இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் CN என்னவா மாறும், CONH2 மாறும். இல்லை வெறும் ஹைட்ராலிசிஸ்னாங்கன்னா CN நீங்கள் என்னவா மாற்றிடணும், டேரெக்டாக COOH மாற்றிடணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை டேரெக்டாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, நீங்கள் இந்த ABCலாம் படிக்கிறீங்கல்ல, அதில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் சொல்கிறேன். சரியா, ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ். இது நான் டேப்ல எடுத்தது. இனிமேல் இந்த மாதிரி தான் வீடியோஸ் வரும் உங்களுக்கு, நான் நடத்தி போட்டாலும். ஸோ இதெல்லாம் புரியுதா, எதுவும் உங்களுக்கு எதுவும் இல்லை, எதுவும் சஜஷன் ஃபீட்பேக் இருந்தால் யூ கேன் டெல் தட். அண்ட் கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் த மாடல் எக்ஸாம். சாட்டர்டே உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.